அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா? குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன? பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை, சொல்வதெல்லாம் உண்மை. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? சார் வந்து ஒரு பொண்ணு ஒரு தொடர்பு இருந்துச்சு மேடம். தொடர்பு இருந்துச்சா இருக்கா? இருந்துச்சு மேடம். கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? கல்யாணம் ஆயிடுச்சு. உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஜோதி முருகன். எப்ப இந்த தொடர்பு வந்தது? சும்மா கொஞ்ச நாள் தான் மேடம். எப்போ? அது கரெக்டாக சொல்ல, கல்யாணத்துக்கு அப்புறமா முன்னாடி? இப்போதான் ஒரு வருஷம் இருக்கு மேடம். தெரியாமல் நடந்துருச்சு. ஸோ அதை விட்டு நானே ஒதுங்கிட்டேன். மறுபடியும் பிரச்சனை பண்ணி போலீஸ் எல்லாம் போயிட்டு வச்சு அடித்தேன். அப்படி திருப்பி வீட்டுக்கு வந்தேன் மேடம். வீட்டில் வந்து கொஞ்ச நாள் இருந்தேன் நல்லா. இப்போ ஒரு 4 மாதமாக கொஞ்சம் மறுபடியும் பிரச்சனை. என்ன பிரச்சனை? சர்ச்சுக்கு போகணும். எங்கள் ஏற்கனவே அவங்க வந்து கிறிஸ்டின் போயிட்டு வந்தது எனக்கு ஆரம்பத்தில் பிடிக்கல. நானும் போயிட்டு இருந்தேன். லவ் மேரேஜ் அவங்களது? ஆமாம் மேடம். அவங்க கிறிஸ்டின், நீங்கள் ஹிந்துவா? அவங்க கிறிஸ்டினில் சும்மா போகிறாங்க. அவங்க எதுவும் எவிடன்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. கிறிஸ்டினும் கிடையாது, சும்மா போகிறாங்க. நானும் கல்யாணத்தில் போகும்போது ரிஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணோம். அது வந்து எனக்கு ஏற்றுக்க முடியல, பிடிக்கல எனக்கு ஆரம்பத்தில். அப்படியெல்லாம் நீங்கள் பிடிக்காதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லை பிடிக்கல. ஒவ்வொருத்தரோட விருப்பம் இல்லை. அவங்க எப்படி வேணுமோ அப்படி கும்பிட போகிறாங்க. நீங்கள் தப்பு பண்ணதுக்கும் அவங்க சர்ச்சுக்கு போகிறதுக்கும் என்ன சம்பந்தம்? என்னையும் கூப்பிட்றாங்க மேடம். நீங்க போகாதீங்க. நான் வந்து ஒரு 3 மாதம் கல்யாணம் முடிஞ்ச ஒரு 3 மாதம் போனேன் மேடம். எனக்கு பிடிக்கல, நான் ஒதுங்கிட்டேன். அப்போ இருந்து எங்கள் ஒய்ஃபு சொல்லிட்டோம், நான் வேண்டாம், நம்ம இருந்துட்டாங்க. 14 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இடையில இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் அப்படிதான் போவோம். உங்களுக்கு பிரச்சனை வந்தப்போ அவங்க சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பாங்க. ஆமா, அப்படிதான் போவோம். ஏதாவது ஒரு நிம்மதி வேணும்ல அவங்களுக்கும். நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க. போயாம நான் போயிட்டு ஒரே நாள் வந்துட்டேன் மேடம். ஒரே நாள். அப்பதான் ஞாயிற்றுக்கிழமை வந்தாங்க, திங்கக்கிழமை வீட்டுக்கு வந்துடும். இவங்க அடிச்சனால தான் இப்போ ஊர்ல இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு. என்னை போலீஸை பிடிச்சி அடிச்சாங்க. நான் தப்பு பண்ணேன் இல்லைன்னு சொல்ல மேடம். நான் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்லேயே சொன்னேன். தெரியாம என்ன அறியாமல் நடந்துச்சு. அதுக்குள்ள எனக்கு என்ன மன்னிப்புன்னு கொடுங்க, நான் ஒய்ஃபோட இருந்துக்கிறேன். போய் நல்லபடியாக தான் இருந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ இடையில தான் சர்ச்சைக்கு போனால் நான் போவேன். ரொம்ப வார்த்தைலாம் ஒரு தவறானது, தினம் சண்டை. சரி, அப்போ எங்கள் அப்பா அம்மா பிரச்சனை நீங்க இல்லை, அவங்க தான். முன்னாடி பிரச்சனை வந்து இந்த சில பிரச்சனைனால என்னால் வந்துச்சு. அதை பற்றியே சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் தொடர்பில் இருக்கீங்களோ? இல்லை மேடம், என்னால் வந்துச்சு மேடம். அப்போ நான் ஒதுங்கிக்கிட்டேன். எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. நானும். எத்தனை பேர் நீங்கள் கூட பிறந்தவங்க? நாங்கள் 5 பேர் மேடம். ஆம்பளை பசங்களா? 3 பேர். 2 பொண்ணு. ஒரு பொண்ணு அவங்க வீட்டில் தான் கட்டி கொடுத்துருக்கோம். ஓ ஆமாம். அவங்களே இங்கே வந்து இருந்தாங்க, விருப்பப்பட்டு கட்டிக்கிட்டாங்க. நாங்கள் எதுவுமே சொல்லலை. சரி, நம்ம ஒய்ஃப் வந்து இப்போ சந்தோஷமாக சர்ச்சைக்கு போகலன்னு சொன்னால் நான் ரெடியாக இருக்கேன் மேடம். நான் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டேன். நம்மளால என் பிள்ளை குட்டியை பார்த்து நல்லா இருக்கேன் மேடம். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஒய்ஃப் பிள்ளைங்க வேணும் மேடம். கண்டிஷனெல்லாம் போட்டுட்டு ஒய்ஃப் பிள்ளைங்களை கூப்பிடுவாங்களா? கண்டிஷன் இல்லை மேடம், நம்மளுக்கு அது பிடிக்கல. நம்மளுக்கு வந்து பரம்பரையாக இருந்தால் பரவாயில்ல மேடம். இடையில போகிறது எனக்கு பிடிக்கல மேடம். இடையில போயிட்டு ஒரு சாமி எப்படி மேடம் திருப்தியாக கும்பிட முடியும்? சர்ச்சைக்கு போனால் தான் வரணும் அப்படின்னா இப்போ நான் ஊருக்கு தான் கூப்பிடுறேன். இங்கே இருக்க முடியாது. எல்லா கடவுளும் ஒன்று தானேங்க. கோவிலுக்கு போய் கும்பிடுறது, சர்ச்சுக்கு போய் கும்பிடுறாங்க. வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? இல்லை இல்லை, வேற பிரச்சனை இல்லை மேடம். வேற பிரச்சனை எதுவும் கிடையாது மேடம். அவர் உங்க சித்தப்பா? பெரியப்பா. எங்கள் அப்பா அம்மா வரந்தாங்க. எங்கள் அப்பா பஸ்ஸில் ஏறும்போது கீழே விழுந்தாரு மலையில் ஊரில். விட்டுட்டு வந்துட்டாங்க. என்னங்க பிரச்சனை? பிரச்சனை வந்தவன் எங்கேயே சின்ன வயசுல இருந்தாங்கம்மா. இங்கேயே ஒரு பொண்ணை விரும்பி கல்யாணம் பண்ணேன். நல்லா தான் இருந்தாங்க. 2 பையனாக வெளிநாடு போயிட்டு வந்தேன். இடையில ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போய் பழக்கம் இருந்துருச்சு. எங்கள் ஏரியா பொண்ணு பழக்கம் இருந்து 100க்கு 99% அதுகிட்ட உறவு இல்லைன்னு நான் முடிவாக நினைக்கிறேன். இருக்கிற மாதிரி எனக்கு எந்த விதத்துலையும் தோணலாமா. அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இவன் மறுபடியும் பிரச்சனையா? அவன் மறுபடியும் வெளியில் போகலாம் அப்படின்ட்டு விரும்புகிறேன். பிள்ளைகளை படிக்க வைக்கணும், மறுபடியும் வெளியில் போகலாம் அப்படின்னு. அது அவங்களுடைய சூழ்நிலை. அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்கன்னு சொல்கிறேன். அதனால என்ன வேணுமா அவருக்கு? இப்போ ஒய்ஃப் வேணும். ஒரு சம்சாரத்தை கூட்டிகிட்டு போகணும். இங்கே தொடர்பு இருக்கு சொல்கிறாரே அவர். இல்லை மேடம், இல்லைம்மா, எனக்கு தெரியும். இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன். நான் ஃபாரின் போக மாட்டேன். அம்மா எனக்கு 3 பொண்ணு, பையன் கிடையாது. 3 பொண்ணையும் கட்டி கொடுத்து பெரம் பெற்றி நான் தான் மேடம் தேடி தேடி வரேன். எனக்கு தொடர்பு இருக்கிற மாதிரி என்னை பொறுத்தளவுல இல்லை. உங்கள் மனைவி பேர் என்ன? மாலதி. மாலதி.
மாலதியோட பெரியம்மாவா நீங்க? அம்மா வளர்த்த அம்மா. அம்மா 6 மாசத்துலயே செத்துட்டாங்க அவங்க அம்மா. தாய்ப்பு முகத்தை கூட பார்த்ததில்ல. உங்களுக்கு என்ன வேணும் அந்த பொண்ணு? என் நாத்தனார் பொண்ணு, எங்கள் வீட்டுக்காருக்கு அக்கா பொண்ணு. அப்பா எப்படி இருந்தாரு? அப்பா காணாது போயிட்டார். உங்கள் அப்பா காணாது போயிட்டார். 6 மாதத்துக்கு குழந்தை அவங்க அம்மா சொல்ல. எப்படி இருந்தாங்க? இறுதி ஒன்றும். உங்களுக்கு எவ்வளோ பசங்கம்மா? எனக்கு 3 அதான் இதோட 4 பசங்க. ஆம்பளை பசங்க மாட்டோம்? 2 ஆம்பளை பசங்க, இதோட 2 பொண்ணு. நீங்கள் தான் வளர்த்தீங்க? அதான் வளர்த்தனாங்க கட்டி. என்னம்மா பிரச்சனை? நாங்கள் என்ன சொல்கிறது மேடம், என் பொண்ணுக்கு உடைய கெடுக்குன்னு கேட்டு நாசனம் பண்ணிட்டோம். நல்ல மாரி பார்த்து நானசனம் எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறோம். உன் பொண்ணை நல்லா கல்யாணம் பண்ணி 9 வருஷம் மலேசியாவுக்கு போய் ஒன்றுமே இராது. என் பொண்ணை துண்டுது கூட சோறாது, செத்து போய் நிலைமையில. இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும்? கை கால் ஒதுருது. இப்போ கூட ஏம்மா? தாய் மாத்த கூட பார்த்ததில்ல மேடம். அது நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன் தெரியுமா மேடம்? சீரழியுது மேலே இன்னைக்கு வயிற்று. சீரழியுதுன்னா உங்களால தான் சீரழியுது. ஏன்டா? ஏன்டாவா? எங்களால நாளைக்கு என்ன சொன்னேன்? எனக்கு சர்ச்சைக்கு போகாம இருக்கும். நீங்க தானே குதிச்சிங்க 12 மணிக்கு. நீ தானே நானும் எனக்கு பிடிக்கல சொன்னேன். நான் உங்களுக்கு நல்லது முறையா தானே சொன்னேன். பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க மேடம். நின்னுச்சு. நின்றுச்சு. நீங்க தான் நின்னுச்சு. கூப்பிட்டு கூட கேட்டு பாருங்க. பொய் பித்தரெல்லாம் பேசக்கூடாது. போய் மலேசியா 9 மாசம் சாப்பாடுக்கு வழி எல்லாம் பண்ணிட்டாங்களா? நின்னுட்டு நீ எங்க கூட்டணும் பண்ணியிருந்தாக்கா 2வது எதுக்கு ஒன்னு விட்டு? ஏன் 2வது எதுக்கு? நான் வந்து 5 மணிக்கு வந்தேன்ல, மீட்டிங் போயிட்டு வரேன் தானே சொல்லிட்டு வந்தேன். அதுக்கு சண்டை போட அதுக்கு நான் சொன்னேன், இனிமேல் 4 பேரை வச்சு நல்லா பேசிக்கிட்டு வாழ்வோம்னா நீங்க போன் வருது. யாரு போன்? ஏன் நீ தான் வச்சுன்னு பொண்டாட்டி போன் வருது. என்னைக்கு வந்து சொல்லுங்க. நான் சொல்றேன் இதோட 4 மாசம் ஆச்சு. நாங்க எங்க அம்மா தலையில சத்தியம் பண்ணனால நானே தான் தேடி வந்தேன். பொண்ணை இட்டுமே தாலி கட்டின பொண்ணாட தானே ஓடனே நீ. பொண்ணோட எத்தனை நாள் ஓடி இருந்தாங்க? எத்தனை நாள் ஓடி இருந்தாங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க எத்தனை நாள் போய் இருந்தாங்க? எத்தனை நாள் ஓடனே? எனக்கு போன வருஷம் அந்த மாசத்துல இருந்தா மேடம் எனக்கு தெரியும். நான் தப்பு தான் பெரிய பண்ணாலும் 3 நாள்ல 9 வருஷம் மலேசியாக்கு போய் 7 வருஷம் என்கிட்ட விட்டு போயிட்டு இருந்தேன். உங்கள்ட்ட நான் விட்டு போக கிடையாது. 2 புள்ளைய பெத்துட்டு இருந்தேன். அதெல்லாம் உங்கள்ட்ட போய் கூப்பிட்டு கேளுங்க. போய் பித்தே இவங்களுக்கு எல்லாம் கூட தெரியும். எங்க பந்தது எங்க இருந்துச்சா தெரியுமே தெரியாதா? நான் சொல்றேன் மேடம். 3வது புள்ள பெத்த பிறகு என்ன பண்ணேன், இவங்க தங்கச்சிக்கும் எங்க பையனுக்கும் ஒரு பிரச்சனை. அதெல்லாம் பேசாதீங்க. அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. அதெல்லாம் பேச அம்மாக்கு தெரியும். அது வேணாம். என்னோட குடும்ப மேட்டர் இவங்க தங்கச்சி என் பையன் லவ் பண்ணிட்டாங்க. எனக்கு வேணாம். அது பெரிய கேஸ் அந்த பிரச்சனையில நீ பிரிஞ்சு இட்டுன்னு போயிட்ட. உன் பொண்ணு இட்டுன்னு போயிட்டேன். குழந்தை தீக்குன்னு பிறந்து 17 நாள் குழந்தை 3வது பையன். வெளியே பாருங்க. இன்னும் 3 நாள் அந்த 17 நாள் குழந்தை நான் ஓனமாந்தா அவங்க ஓனமாந்தா இருன்னு சொல்லிட்டு நீட்டுன்னு போயிட்டேன். 5 வருஷம் என் கண்ணில் காட்டல அந்த பொண்ணை. நம்ம பேச விரும்பலையே. 5 வருஷமா அவ்வளவு சித்திரவதை. ஊட்டாண்ட போகக்கூடாது வரக்கூடாதுன்னா அது வராது நின்றுச்சு. அங்க கீரங்கெல்லாம் சொல்லுவாங்க. மேடம். என்னத்த 5 வருஷம் சுத்தம் பண்ண? மனச்சாட்சியோட பேசுங்கக்கா. லாஸ்ட்ல மனச்சாட்சியோட பேசுங்க. தெரியுங்களா? மனச்சாட்சியோட இருக்கனால அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு அப்படியாப்பட்ட அடி. ஒரு படிவே 5 வருஷம். இவங்க அம்மா உட்காந்து வேடிக்கை பார்த்து இருந்துக்கிறாங்க. அப்படியாப்பட்ட அடி. மூக்கு இவ்வளவு பெருசு, மூஞ்சி இவ்வளவு பெருசு. கூப்பிட்டு கேளுங்க. ஒண்ணுமே தெரியாது. தாய் முகத்தை பார்த்துல, தாய்ப்பு முகத்தை பார்த்துல. இந்த பொண்ணு பிரச்சனையால தான். பொம்பளை போய் எப்ப பார்த்தாலும் பொண்ணு விஷயம் தான். எத்தனை குடும்பத்தை கெடுத்தாங்க? எத்தனை குடும்பத்தை கெடுத்தாங்க? நீ என்ன பத்தி யாரு? கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்கே போலீஸ்கார் துப்பாக்கி என்ன அடிச்சாங்க மேடம்? என்னது போலீஸ்கார் என்ன அடிச்சாங்க? போலீஸ்காரங்க அடிச்சு வெளியில வச்சு அடிச்சாங்க மேடம். அதனாலதான் போலீஸ்கார் எங்க போறேன்னு கேட்டார். ஊருக்கு போறாங்க. நான் இங்க எனக்கு யாருமே கிடையாது. நான் ஊர்ல போய் கூட்டிட்டு வரேன். கிளம்பு ஊருக்கு போறியா? போ எழுதி வாங்கி தான் அனுப்புனாங்க. மறுபடியும் நான் தான் வந்தேன். நான் தான் மேடம் வந்தேன். என் பொண்டாட்டிப்புல நான் தான் வந்தேன். நான் அன்னைக்கு கூட என்ன சொன்னேன், சர்ச்சைக்கு போகாம தான் இருக்கிறேன். எப்ப பார்த்தாலும் சண்டை. இன்னைக்கு கூட பொண்டாட்டி பிள்ளை அன்னைக்கு நைட்டு வந்தேன். அப்ப கூட தான் சொன்னேன். நீங்க சொல்லுங்க சர்ச்சைக்கு நீ வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. நீங்க பேசினா கரெக்டா இருக்கும். நீ நின்னு பேசுங்க. ஏன் பேசல? நீங்க பேசுற மாதிரி கத்தாத. எனக்கு கை கல்ல ஊத்துறேன். நான் ரொம்ப அது மாதிரி ஆள் கிடையாது. ஒரு இவ்வளவு மாத்திரை போடுற வரலாம் எப்படி நடிக்கிற, எப்படி இவ்வளவு மாத்திரம் போடுற வரலாம் நீ சார்ல உட்காந்து வேடிக்கை பார்த்துருக்கிற. நொப்பு நரியும் தள்ளனா பிறகு முள்ள கீழே அவங்க தங்கச்சி போன் பண்ற எப்படி அது ஒரு நாள் 2 நாளும் கிடையாது மேடம். அடிச்சு அடிக்கலாம் கிடையாது. உங்க வீட்டுல வந்து அடிச்சனா அந்த கோயில்ல உட்காந்து என்ன பேசி என் காலுக்கு சமம் அப்படின்னாங்க. சத்தியம் ஒண்ணு சொல்லல அப்படின்னு கேட்டேன் மேடம். இந்த இப்ப கையை பிடிச்சி இழுத்துனா அந்த வலையை குத்திடுச்சு.
இதான் நடந்துச்சு. அந்த கோயில்ல 40 பேர் இருக்காங்க. எட்டி எட்டி ஒதிக்கல எட்டி எட்டி எங்க அடிக்கல உதைச்சாங்க? மாஞ்சி கை அதெல்லாம் நீ அவங்க அவராண்டி அப்படிதான் சொல்லியிருக்காரு. யாரண்டா? அடிக்காத ஓதிரி ஒளி பெருசா வீங்கிச்சு, மூஞ்சி பிள்ளை பெருசா மூஞ்சிலாம் வீங்கிச்சு. வீங்கிச்சு. எங்க மூஞ்சி ஒரு வீங்கிச்சு? அந்த நிமிஷம் வலையில வந்து குத்துறது சொல்லலாம். மேடம். அப்பயே அந்த கோயில் இருக்கிறவங்க அந்த பூசாரி என்னத்தான் திட்டினாரு. என்னடா ஆனா, மனுஷனோட இப்ப போய் உன்ன பொம்பளை மாதிரி படி பொய் இருக்கிறாரு. சொல்லலாம் எங்களுக்கு தெரியாது. ஆமா பொய் சொல்ல உங்களுக்கு தெரியாது. தெரியாது. பொய் பேச தெரியாது. ஆண்டவர் ஏத்துக்கிற 1000 ஆண்டவர் கிழிச்சாரு. ஆண்டவர் போங்க. ஆண்டவர் ரெண்டு பேரும் ஆனா போய் உன்ன பேசுறது மாதிரி தகா விட்டுட்டு மாதிரி அந்த யாருமே பிள்ளைகளை கிடையாது. நான் ஒண்ணு சொல்றேன் வாடகைக்கு உள்ள வழியை இருங்க. பாருங்க. நான் பிரச்சனை பழசெல்லாம் பேச பண்ணாதீங்க. வரல. நான் 10 நாளா வெளிநாடு போய் என் பொண்டாட்டி பிள்ளை எனக்கு வேணும். அவன் பொண்ணு வயசுக்கு வந்துருச்சு. நாளை சீரழிஞ்சிட நீ ஏன் கூட்டிட்டு போய் நீ சத்தி நீ சத்தி ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு அந்த பொண்ணு கேக்குது ஊர் மேல எப்ப கேட்டாங்க ஊர்ல? யாரு எப்ப கேட்டாங்க ஊர் மேல? அந்த 1000 வாட்டி சொல்லி மேடம் என் பொண்ணு பெரிய பொண்ணாச்சு மேடம். தாம்பரத்துல வேலை பார்த்து காசு அனுப்புறேன் என்ற சொல்லல மேடம். யாரும் ஒரு வார்த்தை யாரு யாரு சொல்லாது உங்க அப்பா உங்க அம்மா நீ உங்க என்னைக்கு அம்மா வந்தாங்க? தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் தான் நீ வந்தாங்க. ஊர்ல இருந்தா தானே எங்க ஊர்ல இல்ல. நான் தான் அட்ரஸ் தேனா போன் பண்றேன். இருங்க தேனா போன் பண்றேன். ஒரு நாளைக்கு 2 வாட்டி போன் பண்ணேன். இப்ப இந்த 2 மாசமா தான் பண்ணல. அட்ரஸ் தராது நான் உங்க அம்மாக்கு பேசிக்கிறேன். தான் போன் பண்ணோம். உங்க அட்ரஸ் அம்மாக்கு தராது நீங்க உங்க பண்ணி- அட்ரஸ் நீ எங்க இருக்குன்னு எனக்கு எங்க தெரியும். ஒரு தெரியாது? இடமே இருக்கு ஏன் இந்த ஒரு இடமே எங்க உங்க ஊர்ல அம்மாக்கு இருந்து போன் பண்ண உங்க வர்றாங்க? அம்மா வந்தாங்க. எங்க அம்மாக்கு சொன்னது நீங்க சொன்னீங்க. இப்போ வந்து உன் பொண்ணு இருங்க அன்னைக்கு எங்களுக்கு மனப்பாத்துல சொல்றாங்க தண்ணி ஊத்துறனே கேட்டிருக்காங்க. எங்க அப்படி நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? என்ன சொன்னீங்க? அந்த பழக்கமே கிடையாதுமா. நீங்க செய்யற மாதிரி அப்படிலாம் கிடையாது. அவங்க சொல்லி அவங்க வீட்டுக்கு அவங்க அப்பாட்ட கேட்டிருக்காங்க. சொல்லிட்டாங்க கூப்பிட்டு அம்மா கேளு. எங்கள்ல வந்து பொண்டாட்டி சொந்தக்காரங்க கூப்பிட்டு பொண்ணு வயசுக்கு எங்க பொண்ணு வயசுக்கு வந்துருச்சுன்னா சொந்தக்காரங்க எல்லாருக்குமே தகவல் சொல்லி கண்ட தண்ணின்னு சொல்லி வயசுக்கு வந்த உடனே ஊத்திடுவாங்க. 4 பேர் இருக்கிறவங்களை கூப்பிட்டு அப்புறம் ஒரு நாளை குறிப்பிட்டு சொந்தக்காரர்கள் பூரா வர சொல்லித்தான் செய்வாங்க. சரிப்பா நாங்க எங்களுக்கெல்லாம் சொன்னோம்பா. தெரியாதுமா. நீங்க சொன்னீங்க என்ன சொன்னீங்களா? 3 மணிக்கு போன் பண்ணி சொன்னாங்க. நீங்க செய்யற சாங்கிட்டு 6 மணிக்கு வேலை முடிச்சிட்டு போன் பண்ண மச்சின்னு சொன்னாங்க. திருப்பி எங்க அக்கா ஒருத்தர் இருக்காங்க. அவங்களுக்கு போன் பண்ணி கேட்டேன். அவங்க பொண்ணு பெரிய பையனுச்சு சொல்லல. இல்ல போன் பண்றேன் யாருமே எடுக்கல. போலான்னு தான் பாத்துட்டு இருக்கேன். யாரும் எடுக்கல அப்படின்னு. அம்மா பிரச்சனைகள் இல்லாம இருந்தா தானே நீ எப்படி தெரியாது வாழ்றதுக்கு மேடம். எங்க எங்க வேலை வேலை இல்ல. இல்ல, எப்படி தெரியாது. காசு வந்துச்சப்ப காசு கொடுத்து சொல்லுவா? விட்டாங்களா? என்ன சொக்கா பேசுங்க? யாரு நாயத்தை காசு? பேசுங்க. உன் பொண்ணு அக்கா இருக்குது நீ காசு அப்ப எவ்வளவு கொடுத்த? காசு கொடுக்கல கேளுங்க. பொண்ணுக்கு நீ ஏன்? கொடுத்த? 6000 ரூபாய் கொடுத்து விட்டாங்க. இந்த மாதிரி அநியாயமா அநியாயமா நீங்க போய் பேசாதீங்க. போய் பேசினா நிறைய பேசலாங்க. எனக்கு தெரியும் சரிங்களா? குத்து ஜனவரி மாசத்துல இருந்து 10 காசு கொடுத்து கிடையாது. எனக்கு ஜனவரி மாசத்துல இருந்து கொடுக்கலையா? ஆமா. எந்த ஜனவரி மாசத்துல இருந்து கொடுக்கல? இந்த பையன் ஸ்கூல் லீவ் விட்டனீங்க. ஃபீஸ் கட்டுறது குத்தி அவ்வளவுதான். பீஸ் கட்டுறதுக்கு நான் என்ன சொன்னேன்? அப்புறம் சர்ச்சைக்கு சாப்பாடு போகாம இல்லையா? இரு நான் காசு தர மாட்டேன். பசங்க லீவ் விட்டதுல இருந்து நான் காசு கொடுக்கல. 4 பேரை வச்சு பேசிக்கிட்டு தான் நான் காசு கொடுப்பேன். எப்ப பார்த்தாலும் கொடுக்கல எவ்வளவு பண்ணி கொடுத்துட்டு வராங்க. பேச முடியாதுப்பா. யார்கிட்ட பேச நான்லாம் முடியாது? நீங்க அப்படி மாட்டேன். நடிக்காதீங்க. அதெல்லாம் அப்படியே நடிக்காதுன்னு இன்னொரு சொல்லாது. ஏன்? இன்னொரு நடிக்காதுன்னு ஏம்மா சொல்லாது. நடிக்கல? அங்க- நடிக்கிற ஆளு ஆமா. டகா மாதிரி நீ 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 ஒரு ஊரா இல்ல. ஒரு ஊர்ல எல்லா ஊரும் சுத்திக்கணும் வந்து எல்லாத்தையும் தண்ணி குடிச்சாலும் நீ நான் ஆனா தண்ணி எந்த நடிக்கிறது ஊர்ல மட்டும் தண்ணி இன்னொரு மனசாட்சி இருக்கனால இங்க சொல்லாது. வந்து நின்று பேசிட்டு இருக்காங்க உங்ககிட்ட. யாரு? இவ்வளவு புழுவுற மேடம் என் பச்சை பொண்டாட்டி புழுவுற. பிள்ளை எனக்கு வேணும் மேடம். எங்க ஊரோட போறோம் மேடம். அதுக்கு என்ன வேணாலும் உங்ககிட்ட எழுதி தரேன் மேடம். நீ அனுப்பி நான் வேணான்னு சொல்ல மேடம். இதான் மேடம் எங்க வேணாலும் என்ன வேணாலும் எழுதி தரேன் மேடம். எனக்கு அந்த பொண்ணு அந்த ஊருக்கு போய் சொன்னா இவங்க அம்மாவும் அடிப்பாங்க இவனா அடிப்பான். எங்க அந்த அம்மா பொண்ணு அடிக்க விருப்பப்பட்டா மாட்டாங்க. இட்டு நீ பாரு இந்த போய் பேசுற பாரு எங்க அம்மா அடிப்பாங்க. ஐயோ கடவுளே. சோறு தண்ணி போட யாரு? சோறு தண்ணி இல்லாம குளிச்சாங்க. சோறு தண்ணி ஏம்மா, இல்லாம பொண்ணு இப்படி பேசுறா இப்படி. ஏம்மா, போ. சோறு தண்ணி கட்டி கொடுத்து என்னைக்கு சோறு தண்ணி இல்ல? எங்க அப்பா கெஞ்சினாரு. என்னைக்கு அடிச்சாங்க? எங்க அம்மா இன்னைக்கு வரல. அப்ப தெரிஞ்சிருக்கும். இந்த பிரார்த்தனை நீ போய் எடுத்துட்டு போ. என் பொண்டாட்டி வர சொல்லி போய். உன்னை யார் என் பொண்டாட்டி கூட்டிட்டு போக சொன்னா? என்ன பிரார்த்தனை பண்ணல நீ? அசிங்கமா அப்புறமா கோவம் கோவம் வரும் உனக்கு கோவம். என் பொண்டாட்டி பிள்ளை வந்து எனக்கே சேட்டை கட்டி யாரு? யாரு? கெதி வைக்கிறது யாரு கூட்டிட்டு போனா? எதுக்கு கூட்டிட்டு போனீங்க? யார் நான் எதுக்கு 3 நாள் நான் போயிட்டு வந்தேன். ஏன் கூட்டிட்டு போனா? எங்க கூட்டி கூட்டிட்டு போய் போன? சர்ச்சைக்கு போனா அதே ஏன் பேசுற? எங்க கூட்டிட்டு எங்க கூட்டிட்டு போன? எங்க கூட்டிட்டு போன? எதுக்கு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போன நீ? எதுக்கு ஆ. சோறு போட முடியாது. சோறு போட எங்க ஓடி போனாங்க? இந்த பக்கத்துல இவங்க எங்க? அப்பா கூப்பிட்டு செல்லி பண்றது சரி கூப்பிட்டு பண்ணாங்க. கேளு மேடம். யாரு என் பொண்டாட்டி வரச்சு. என் பொண்டாட்டி எனக்கு தான் பேச்சு. உனக்கு எனக்கு கிடையாது. போ வேலையை பார்த்துட்டு. என் பொண்டாட்டி வரச்சு. அவங்க பொண்டாட்டி கூப்பிட்டு கேட்டுங்க மேடம். அம்மா ஏமா பிரச்சனை வேண்டாம். என் பொண்டாட்டி எனக்கு இவன் தான் வேணும். பேசுறான். பிரச்சனை யாரு? வேண்டாம். நான் பேசுறேன். சர்ச்சைக்கு இவன் போன அன்னைக்கு பேசுறான். ஆடுறேன். நான் என்ன அவன் சொன்னேன்? பொண்ணு நான் கட்டி குடிக்கிறேன். கொடுக்குற இவன் வயசுல. பேசுறான். ஏம்மா. நானு சோறு தண்ணி ஏம்மா. மேடம் நான் வெளிநாடு மொத்தமா தான் போகும்போது தனியா தான் மேடம் வச்சுட்டு போனேன். நான் போய் 15 நாள் கூட்டி உங்க போயிட்டேன். மனைவி என்ன சொல்றாங்க பாக்கலாம். நான் அவள் நல்ல மரியாதை பிள்ளைல இருந்தாலும் என் மச்சான நேரம் வச்சு சோறு போட முடியாது, காப்பாற்ற முடியாது. ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு தான் ஆகுது. நான் உன்னை கூப்பிட்டு நான் மட்டும்தான் குடிக்கல நம்மள இருக்கணும். என்கிட்ட சொன்னியா? அன்னைக்கு ஒரு நாள் சொல்லல மேல. யாரு? சத்தம் போடாத. நீ சொன்னக்கா? சத்தம் போடாத. நான் சொன்னாக்கா அப்ப யார் என்னம்மா பேரு? சொல்லுவாங்க? ஏய், என் பேர் மாலதி. அங்க கூப்பிட்டு எவ்வளவு இருக்காங்க, பசங்கம்மா? பேசாம இரு. 3 பசங்க. ஆம்பளை பசங்களா? இல்ல ஒரு பொண்ணு 2 பையன். அவரோட பிரிஞ்சிருக்கியா? ஆமா. ஏமா? அவரு தான் இப்போ பிரச்சனை பண்ணிட்டு போயிடுவாங்க. என்ன பிரச்சனை? அது இந்த ஒரு பொண்ணோட தொடர்பு இருந்துச்சு. அடிக்கடிக்கு ஃபோன் வரும். அது நான் என்ன எடுத்து கேட்டேன்னா ஏன் இப்படி இது மாதிரி ஃபோன் வருது அப்படின்னு கேட்டாக்கா நான் அப்படி தான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் விட்டுட்டாராமே. அது என்கிட்ட சொல்லலாம்ல. ஆனால் ஃபோன் வரும். நான் இது கடைசியாக அவர்கிட்ட ஜனவரி மாதம் கடைசியாக அவர்கிட்ட ஃபோன் குளிச்சுருந்தார் கீழே. ஆனால் ஃபோனை மட்டும் எப்பவுமே எந்த காரணத்துக்கு தொட விட மாட்டார். நீ ஏன் அந்த ஃபோன் எடுக்கிற,
உனக்கு என்ன ஃபோனில் என் ஃபோனை நீ தொடக்கூடாது, நீ யார் என் ஃபோன் எடுக்கிறதுக்கு அப்படின்லாம் பேசுவார். அவர் ஃபோனு தான் எங்களுக்கு பிரச்சனையே முதல்ல. ஃபோன் அடிக்கடிக்கு பல ஃபோன். பேருக்கு அதுதான் பிரச்சனை. போனே ஆரம்பத்துல இருந்து சந்தேகப்படுற. ஆரம்பத்துல இருந்து நான் எதுக்குமே சந்தேகப்படல. ஆரம்பத்துல இருந்து சந்தேகம். ஆரம்பத்துல இருந்து எதுக்கு நான் தேவையில்லாமலாம் சந்தேகப்படிக்கவே மாட்டேன் மேடம். எவ்வளவு நாள் நான் இருந்தேன் கரெக்டா. நான் எந்த விஷயத்துக்கும் அவர் விட்டு கொடுக்கவே மாட்டேன் எந்த காலத்துக்கும். அவர் பாட்டுல நான் இருப்பேன். நான் எது சொல்றாரோ அதுக்கு நான் கீழ்ப்படிஞ்சு தான் நடப்பேன். அது மாதிரி இருந்திருந்தா இப்ப இவர் என்ன பண்றாங்க, ஃபோன் பண்ணது ஏன் இஷ்டம், நான் அப்படிதான் செய்வேன், அப்படிதான் போவேன், அப்படிதான் பண்ணுவேன், நீ யார் என்ன கேட்கறதுக்கு, நீ எல்லாம் ஒரு ஆளா, நீ பொம்பளையா, நீ எல்லாம் இப்படிலாம் பேசுவார் அவர் தான். என்ன முருகன்? இதெல்லாம் ஆரம்பத்துல இருந்தே சந்தேகம் தான் மேடம். எதுக்கு நான் என்ன என் பொண்டாட்டி தம்பிக்கார் ஒருத்தர் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு மேடம். அப்பயே வந்து சொன்னேன், உன் பொண்டாட்டி பிள்ளைன்னா பொண்டாட்டினா அவங்க இஷ்டத்துக்கு விட்டுணும், அவங்க இஷ்டத்துக்கு விடுறேன் மேடம். விட்டுட்டேன் நான் ஆரம்பத்திலேயே. ஆனா சர்ச்சுக்கு போவானே, எங்க வேணாலும் போயிட்டு வா, போ எங்க வேணாலும் எப்படி மேடம். நீ 2 மணிக்கு பிள்ளைய தூக்கிட்டு ஓடுற, பாஸ்டர் தான் பேர் வைக்கணுங்க. நான் தான் சொன்னேன் எனக்கு விருப்பம் இல்லைன்னு அன்னைக்கு நீ சொன்ன முத லவ் பண்ணும்போது எனக்காண்டி நீ சர்ச்சுக்கு வா, கல்யாணம் முடிஞ்சோன்னா போகக்கூடாதுன்னு சொன்னோம். உனக்காண்டி எல்லாத்தையும் வந்தேன். இவங்க சொல்றாங்க எங்க அம்மா அவனை சோறு போடாம அடிச்சு கொண்டாங்களாம். இப்பெல்லாம் எங்க அம்மா இருக்கனால இங்க வந்து நின்றுகிட்டு இருக்கேன், எங்கே போயிருப்பா தெரியுங்களா? எங்க அப்பா அம்மா பத்திலாம் நீங்க தப்பா பேசாதீங்க. அது வந்து சோறு போடாது இருந்தது எப்ப தெரியுமா? உங்க தங்கச்சி போயிட்டாங்க பத்தியா? சோறு போடாம என்னைக்கு எங்க தங்கச்சி போயிட்டாங்க? எங்க போயிருந்தோம்? போயிட்டாங்க மேடம். சொல்றேன் இது கேளுங்க, இது நடந்தது உண்மைதான். என்ன சோறு? கடைசியா நான் இவங்க கிட்ட 14 ரூபாயோ 15 ரூபாயோ வாங்கிட்டு போய் மருந்து, இந்த இது கரப்பாம்பூச்சி மருந்து இருக்கு பாருங்க, எனக்கு எந்த மருந்து வாங்கணும்னு கூட தெரியல. கரப்பாம்பூச்சி மருந்து வாங்கி சாப்பிட்டு நம்ம படுத்துருவோம் பேசாம. பட்னியா எத்தனை நேரம் ஆபரேஷன் பண்ண 15 நாள் குழந்தையிலேயே தூக்கின்னு போயிட்டேன். இவர் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு, நீங்க உங்களுக்கு நான் வேணுமா இல்ல இவங்க வேணுமா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு நீதான் வேணும், ஏன்னா என் பிள்ளைங்க 2 இருக்குது, இன்னொரு பிள்ளையும் இருக்குது. நான் எப்படி அவரு அந்த பிள்ளைய தூக்கி நான் இவர் பின்னாடியே போயிட்டேன். அது கூட சொன்னாரு, நீ தப்பு பண்ண, அதனாலதான் என் பின்னாடியே வந்த அப்படின்னு சொன்னாரு. ஆனா நான் எந்த தப்புமே, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. கூட்டிட்டு போனாங்க மேடம், இவங்களே போயிட்டாங்க. எதுக்கும் சம்பந்தம் இல்ல. இவங்க தங்கச்சி வந்து எங்க வீட்டுல இருந்துச்சு. இவர் கூட்டினா தாரு, எனக்கு மாசமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஊருக்கு போனோம். ஊருக்கு போனதுனால ஊருக்கு போய் இவங்க சத்தியமா எனக்கு வேணாம் மேடம். சொல்லுமா வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லுமா. தங்கச்சியை கூட்டின்னு வந்தாங்க. கூட்டின்னு வந்தானா சரி என் உடம்பு முடியல, இவருக்கு எழுந்துக்க முடியல, எதுவும் பண்ண முடியல, வாந்தி எடுத்துன்னு கிடக்குறா அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஊருக்கு நாங்க 2 பேரும் ஊருக்கு போனா கூட்டின்னு வந்தாங்க. என்ன சம்பந்தப்படுது கூட்டின்னு வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, இங்கே இருந்தாங்க. இருந்த உடனே எங்க தம்பி, அதான் என் தம்பி தாங்க, அம்மா அப்பா இருந்தா இவங்கள மாமி மாமான்னு பிரிச்சு நான் இது பண்ணேன். அம்மா அப்பா தம்பி இவங்க 2 பேருக்குள்ள இருக்கு. நான் சின்ன குழந்தை மாசமா இருந்தலன்னு எனக்கு தெரியாது. நான் பாட்டில் வாந்தி எடுத்துக்கணும், அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப முடியாம 3வது பையன்றதுனால ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால எங்கேயும் எனக்கு போக மாட்டேன், வரமாட்டேன், வீட்டோட இருப்பேன். என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. அப்போ இதுங்க 2 நான் குழந்தை பிறக்க போயிட்ட பிறகு இவங்க 2 பேரும் பேசினாலும் என்னன்னு எனக்கு அது கூட தெரியல. இவங்க அம்மா ஒரு வாட்டி என்கிட்ட கேட்டாங்க வந்து, இந்த மாதிரி அந்த சைக்கிளில் ஏறின்னு போயிடுது, அந்த பொண்ணு தான் எனக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம் அடிக்குது, அண்ணன் ரவி அண்ணன் சைக்கிளில் நான் ஏறின்னு போட்டா அப்படின்னு கேட்டுச்சு. இவங்களுக்கு பிரச்சனை இது மாதிரி இதில் வந்து அதில் வந்து கடைசியில் எங்கேயோ போய் முடிஞ்சிச்சு மேடம். அதுக்கப்புறம் போயிட்ட பிறகு இவ தான் என்னை கூட்டி கொடுத்துட்டா, இவ தான் அனுப்பி விட்டுட்டா, இவ தான் போயிட்டாங்களா? அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. இப்ப சந்தோஷமா இருக்காங்களா? இப்ப அவங்க 2 பேரும் 2 புள்ள பெத்துன்னு இருக்காங்க, நல்லா இருக்குது. ஆனா எனக்கு இன்னும் அந்த பிரச்சனை தொடர்ந்துனே வருது. இவதான் கூட்டி கொடுத்தா, இவதான் கூட்டி கொடுத்தா, இப்படிதான் வருது எனக்கு தெரியும். பார்த்தா ஓய்க்கமா மனப்பாக்கத்துக்கு வர்றதுக்கு அதே காரணம் தெரியுமா? நானும் கூட்டி கொடுத்தேன்னா பொறுப்பா வர பொண்ணு உன் மேல நாங்க எந்த அளவுக்கு பிரியம் வச்சிருக்கோம், எங்க குடும்பத்தால எல்லார் மேலயும் நான் பிரிய வச்சிருந்தேன். உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன் உன் மேல தெரியுமாமா? அது முகத்துல கூட தங்கச்சி முகத்துல கூட முழி கூடாதுன்னு நான் மனப்பாக்கம் வரல. மனப்பாக்கம் வரல. சரி நீங்க இது பண்ணல, நீ மட்டும் பேசாத, இருங்க கம்னு இருங்க. அது மாதிரி நடந்துச்சு மேடம். சரிங்க மாமா இருங்க. அது போல நடந்துச்சு மேடம். மேடம் நான் சொல்கிறேன் மேடம், அவங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கு சார். எங்கள் தங்கச்சி வந்து இவங்க மாசமாக இருக்குன்னு கூட்டிகிட்டு வந்தேன் மேடம். 1 மாதம் தான் மேடம். இவங்க எப்படி என்ன பண்ணாங்களோ உங்களுக்கு தெரியாது மேடம். எனக்கு ஒரு சந்தேகம் டவுட் வந்துச்சு மேடம். என் பொண்ணு தான் இருக்குது, அந்த பொண்ணு சொல்லிச்சு இந்த பையனும் ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிச்சு. நாங்கள் அப்போ இந்த டைம் வந்து இவங்க குழந்தை ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதம் தான் மேடம் இருக்கும். எனக்கு கடைசி நாள் டவுட்டு ஒரு 3 நாள் அந்த டைம் குழந்தை பிறந்து ஒரு 4 நாள் நான் திருப்பி வெளிநாடு போகிறக்கான இருக்கேன் மேடம். அப்போ என் தங்கச்சி சொன்னேன், இவ்வளோ நாள் இருந்தது போதும், இதுக்கப்புறம் நீ வந்து ஊருக்கு போகிற, அம்மா என்ன கொண்டு பார்க்க சொன்னால் ஊரில் கொண்டு விட்டுட்டு போவோம் அப்படின்னு. ஒரு 3 நாள் நாங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம் மேடம். எல்லாருமே தான் இருந்தோம். இவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நான் வந்து ஒரு வீட்டில் கல்யாணம் பண்ணியிருக்கல மேடம்.
உங்கள் தங்கச்சி என் பையனை விரும்புகிறான் என்னை நேர்மையாக சொல்லியிருக்கலாம்ல மேடம், சொல்லக்கூடாது. இப்ப என்னாச்சு அவங்க விரும்பி கல்யாணம் விரும்பி பண்ணி கல்யாணம் 17 வயசு பொண்ணு மேடம். இவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி கடத்தி விட்டாங்க மேடம். கடத்தி விட்டுட்டு எங்கெங்கே வச்சுக்கிட்டு தலைவரை வச்சு மிரட்டுறது, போலீஸ் வச்சு மிரட்டுறது எல்லாமே பண்ணாங்க. எங்கள் வீட்டில் நான் தலைவரும் கூப்பிட்டு கேட்டார். நான் போய் சொன்னேன், எனக்கு மட்டும் அது சம்மந்தப்பட்டது இல்லை, எல்லாருக்குமே சம்மந்தப்பட்டது. அந்த பொண்ணுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாதுன்னா எங்கள் அப்பா அம்மா வரத்து விட்றேன் பேசிங்கன்னு நான் போல வந்துட்டேன் மேடம். இவங்க கேட்குறாங்க, உனக்கு வீடு தரேன், பணம் தரேன், உன் தங்கச்சியை விட்டியா? நான் ஒரே சொன்னேன், எங்கள் அப்பா அம்மாட்ட பேசிங்க, எனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை. எனக்கு என் பொண்டாட்டி பிள்ளை கூப்பிட்டு நான் எங்கன்னா போகிறேன், என்னை பற்றி பேசாதீங்கன்னு அன்றைக்கி நான் சொல்லிட்டேன். ஏதாச்சும் நான் உங்களை தப்பாக பேசிட்டு நான் உண்மையாக சொல்லணும், உண்மையாக சொல்லுங்க. உங்கள் வீட்டில் நான் கல்யாணம் என்ன நீ ஃபோனில் பேசினேன் தெரியாது. உங்களுக்கு நான் பேச கூட சொல்கிறேன், மாறி மரியாதை இல்லாமல் என்ன பேசுகிறாங்க. நான் இதை பேசிட்டு பண்ணியிருக்கேன்னா நான் வெளிநாடு போகிறேன், பெரியவங்களை வர சொல்கிறேன், இவங்க பண்ண நம்பிக்கை தருவாங்க தானே மேடம். நான் இன்னைக்கு ஒரு தவறு பண்ணுறேன் என்னென்னமே என்ன பேசுகிறாங்க, போலீஸில் அடி வாங்கினாங்க. அந்த பையனும் அந்த பொண்ணை லவ் பண்ணதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? கடத்தி போனா எப்படி மேடம் விடுவாங்க? 17 வயசுல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கல்யாணம் இருங்க மேடம், இருப்பா புழுவுல ரெக்கார்டு இருக்கு, நீங்க எழுதி கொடுத்த ரெக்கார்டு ஊர்ல அம்மா வந்து தான் எடுத்து வர சொன்னீங்க. பேசுறியா? 17 வயசு ஆன பிறகு அப்புறம் சேர்த்து நீ தான் கிளப்புன உங்க மாமி என்ன சொன்னாங்க? சொன்னதுக்குனாலதான் இந்த பிரச்சனை. இனிமே நீங்க பேசினால நான் பேசினேன், நான் பேச ஆரம்பிச்சு. இப்போ உங்க 2 பேருக்குள்ள என்னமா? 2 பேர் கதை தான் இந்த கதையை பேசுங்க. இவர் வந்து ஒரு பொண்ணோட தொடர்பா அது இருந்தாரு. இல்ல சொல்றாருமா அப்போ. அது அப்ப இருந்துச்சு. அந்த பிரச்சனை இப்படி தொடர்ந்து இருந்தா போன வருஷம் இந்நேரமெல்லாம் அவர் எங்க இருந்தாருன்னு கேளுங்க, அதை மட்டும் கேளுங்க. அது அவர் இருந்தது விட்டாச்சு சொல்லியாச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் போன்ல பேசினிருந்தாரு, என் கூட வந்து இருந்தாரு. 9ஆம் மாசம் பேசிட்டு இருக்காரா? இப்ப போன்ல பேசுறா. ஏன்னா இப்ப என் கூட இல்ல, எனக்கு அவர் பேசுறாரா, என்ன நடக்குது ஏது நடக்குது எனக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது எனக்கு. நான் வரல. எவ்வளவு நாள் நான் பிரிஞ்சிருப்பேன்? இந்த இப்ப ஜனவரி மாசத்துல இருந்து இன்னும் தொடர்பு இல்ல உங்களுக்கு? ஜனவரி மாசம் இல்ல மேடம், மீட்டிங் போட்டாங்களா மேடம்? தொடர்பு இல்ல உங்களுக்கு? தொடர்புல 10 நாள் வெளிநாடு போறேன் மேடம். பொண்டாட்டி பிள்ளை போனோம், அவங்க யாரும் எங்க வீட்டானலாம் வரக்கூடாது மேடம். பிள்ளைங்க அனுமதி இல்லாம யாரும் பார்க்க கூட ஊருக்கு கூட்டிட்டு போறோம் மேடம். பொண்டாட்டி பிள்ளை கூட்டிட்டு போய் தனியா வச்சுட்டு போறோம் மேடம். நான் ஊருக்கு நான் என்ன வேணாலும் உங்கள்ட்ட எழுதி தரேன் மேடம், கண்டிப்பா சொல்றேன் மேடம். என்னோட மனசாட்சி இருக்கனால மேடம் இங்க வந்தேன். நான் ஊருக்கு மட்டும் போக மாட்டேன், எங்கேயாவது தனியா வச்சு ஊருக்கு எந்த காலத்துக்கு கொண்டு நான் போக மாட்டேன் மேடம். ஏன்னா இவரை நம்பி நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டின்னு வந்து இவரை நம்புதான். ஆனா இவரை நம்பல, எங்க மாமியாரை நம்பினேன் நானு. போன் பண்ணி 3 நாள் மேடம், நான் சொல்றேன் கேளுங்க. எங்க அப்பா அம்மா எல்லாம் போய் பேசுறாங்க. 8ஆம் இது போன மாசத்துலதான், போன வருஷத்துல இவரு இவருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எழுதி கொடுத்து நான் கூட்டின்னு வந்தேன் மேடம். கூட்டின்னு வந்த உடனே 3 நாள் இருந்தாரு. 18ஆம் தேதி கூட்டின்னு வந்தேன். 18, 19, 20 ஞாயிற்றுக்கிழமை கூட்டின்னு வந்த உடனே இவர் இருந்தார். 3 நாள் எங்க வீட்டுல இருந்தாரு. இருந்தவரே ஒழுங்கா இல்ல, அப்படியே ஒரு மாதிரி பித்தம் பிடிச்ச மாதிரி பாட்டில் தண்ணி வாங்கி வந்து வச்சுன்னு அடிச்சு குடிச்சுக்கின்னு ஒரு மாதிரி பண்ணிக்கின்னு குளிக்கல, எதுவுமே செய்யல. ஒரு மாதிரியா போய் படுத்துக்கணும், சாப்பிடவும் தெரியல, சாப்பிடவும் இல்ல. என்னங்க பேசுறீங்க? குடிக்க தெரியாது, எந்த புள்ளதான் வாங்கி கொடுப்பான் அவனுக்கு. இருங்க, பேசுங்க. சாப்பிடவும் இல்ல, எதுவுமே பண்ணல மேடம். 3 நாள் அப்படியே ஒரு மாதிரியா திரிஞ்சிருந்தாரு. நான் எங்க மாமிக்கு போன் பண்ணேன், எங்க மாமியாருக்கு போன் பண்ணேன். மாமி இது மாதிரி இருக்கிறாரு, என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க அப்படின்னு. ஏன்னா இவர் அப்ப சொன்னாரு, உன் காலில் அவனால விழுறேன், நான் வந்து உனக்கு வாட்ச்மேனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகளிர்ல சொல்லி யாரையுமே நான் கூப்பிடல. அவங்க அக்கா கூட கோச்சினாங்க என் மேல. கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நான் இது வேண்டப்பட்டேன். கூட்டின்னு வரத்துக்கு உனக்கு நான் தேவையில்லையா, நீ கூட்டின்னு வந்துட்டே நீயே போய் அப்படின்னு யாருக்கிட்டே நான் சொல்லல. நானே போய் எங்க வீட்டுக்கார போய் நான் கூட்டின்னு வந்துட்டேன். அவங்க மேடத்துக்கிட்ட கையெடுத்து கும்பினேன், அவரை எதுவுமே செய்யாதீங்க, ஏன்னா அவர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட எழுதிக்கிட்டு எல்லாம் கொடுத்துட்டு வாங்கி வந்தாச்சு. கூட்டின்னு வந்தாச்சு. கூட்டின்னு வந்த பிறகு அதுக்கப்புறம் 3 நாள் இருந்தாரு. அவரு ஒண்ணுமே தெரியல, போறது வர்றது. அந்த பொண்ணு பேரையே சொல்லிக்கின்னு உளறிக்கின்னு தமிழ் அப்படின்னே சொல்லிக்கின்னு நான் தப்பு பண்ண மேடம். அடி வாங்கினா எல்லாம் குடும்பம் எவ்வளவு அனுபவிக்கணுமோ அனுபவிச்சாச்சு மேடம். இதுக்கு மேல என்ன மேடம்? நான் தான் மேடம் தேடி தெரியும். நான் சென்னை விட்டு அடி அடிச்சாருன்னு யாரு எங்க மனச அடிச்ச அடியில பீரோ உடஞ்சி அந்த கண்ணாடி எல்லாம் பீரோ இப்படி தூக்கி வச்சு இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும். இவங்களுக்கெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஏன்னா இப்ப நான் கூட என்ன நான் சொன்னதான் இவங்களுக்கு தெரியும். இன்னொன்னு சொல்ல போனா அவங்க எல்லாமே நல்லவங்க தாங்க மேடம். இந்த அம்மா போய் எதனா அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, அவங்க டென்ஷன் ஆகுங்க மேடம்.
எனக்கு உங்க மேல ஒரே ஒரு கோவம் என்னன்னா, நான் கல்யாணம் பண்ணி எங்க வீட்டுல விரும்பி என் தங்கச்சி கூட்டி விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் மேடம் எனக்கு இதற்கு கோவம்னா என்னெல்லாம் பேசுறீங்க? கூட்டி அவங்க விட்டு சொல்றது மண்ணாங்கட்டி. திருப்பி வெக்கமா தெரியலன்னு சொல்லலாம், பேசக்கூடாது. பொண்ணு இல்லன்னு எழுதி குத்துட்டீங்க, உங்க தங்கச்சி இல்லன்னு எழுதி குத்துட்டீங்க. அப்படி ரெண்டு புள்ள பெத்தாச்சு, அவங்க அப்பா அவங்க அம்மா வந்து என் பேத்திங்களை பார்த்ததும் கிடையாது, என் மருமலை பார்த்ததும் கிடையாது. இவங்க நாங்க தான் அன்னைக்கு அந்த வரக்கூடாது, பொண்ணு செத்து கதை 5 வருஷம் எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு யோகியமே கிடையாது. இங்க வர பேசாத, எதுக்கு பொண்ணு கதை பேசினா அன்னைக்கு வந்து மரும சொல்ல வீட்டுக்கு வரணும், என் எதுக்கு மரும கதையை நீ எடுக்காத. பெரிய மரும பொண்டாட்டி புருஷன் பேச்ச பேசுங்க, உன் தங்கச்சி பேச்ச பேசி நல்லா டிவியில ஊர் ஊரா அவங்க நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. இருக்கிறாங்க. நீங்க கூட விசாரிச்சு பாருங்க. கிடையாது. சீக்கிரம் குடி, சீக்கிரத்துல வரும் பிரச்சனை. நல்லா இருக்காங்க, சரி நல்லா இருக்காங்க, குடியார நாயை கட்டி கொடுத்துட்டு நல்லா நீ இருக்காங்க. குத்தா குடிக்கிற என்னைய குடிக்கிறாங்க. மரியாதை சொன்னா குடிக்காரனா கூட இந்த மாதிரி அப்புறம் எதுக்கு என்ன பத்தி என் தங்கச்சி நான் கேட்டேன், நான் என் தங்கச்சி என் கதையை பேசுறேன், என் பொண்டாட்டி பிள்ளை அனுப்புற வேலையை விட்டு கதை பேசுற யாரு அனுப்பு, ஏன் அன்னைக்கு வந்து நைட்ல வர ஏன் சொல்ற நீ? ஆமா அனுப்பி கிளம்பி ஊருக்கு வா. வச்சு போடுற இட்டுன்னு போய் நானடா இட்டுமா மாட்டேன். நீ வச்சுட்டு குடும்பம் பண்ணுவியா? 9 வருஷம் 14 வருஷம் ஆச்சுடா. என்னத்துல கண்டிச்சதியா? நீ என்னத்த போட்ட? ஒண்ணுமே கல்ல. அந்த நீ என்னத்த போட்ட? போட்டிருப்படா. என்ன போட்ட? என்ன பொண்ணா? உனக்கு என்னடா பொண்ணா? எனக்கு தேவை கிடையாது, அங்க சொல்லு நீ என்ன பொண்ணா? என்னால என் சத்திக்கு தகுந்தமே ஆமா, அது மாதிரி அவங்க நான் மூணு புள்ள உடம்பு கூட குச்சி வச்சுல நீ. ஆமா உடம்பு என்ன வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் இருங்க, நான் சொல்றேன். பெத்த அம்மா அப்பா இருக்கிறவங்கள இந்த காலத்துல யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனா இவங்க வந்து என் சொந்த தாய் மாமா பொண்டாட்டி, என் தாய் மாமா செய்யறாங்க. நீங்க கேட்ட கழுத்துல ஒண்ணே பக்கம் சங்கிலி போட்ட. ஆமா 14 வருஷம் ஆச்சுல, 3 குழந்தை பத்தி எத்தனை வாட்டி எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். அப்ப நான் கரெக்டா இருந்திருக்கணும். என்னமா பிரச்சனையா? அவரோட போக மாட்டேங்கிற? அவரோட போக மாட்டேன்னு சொல்ல மேடம். அவரோட போக மாட்டேன்னு சொல்லியிருந்தானா நான் எங்கெங்கே போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டேன். சொல்லு. அதுதான் மேடம் பிரச்சனை. இவர் என்ன பண்றாரு, அவர் இருக்கிறாரு, 2 நாளைக்கு இருக்கிறாரு, 3ஆவது நாள் ஓடிடுறாரு. எங்க ஓடுறாரு? அவங்க வீட்டுக்கு எங்க போறாருன்னு எனக்கு தெரியாது. இப்ப வந்தா வீட்டுல ஒரு புருஷன் முன்னாடி சண்டைங்கன்னா துணியெல்லாம் எடுத்துன்னு போவாங்க. மத்த என் பொருள் எதுவும் உன் வீட்டுல இருக்கக்கூடாது, என் பொருள் எதுவும் வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் அள்ளின்னு போயிடுறாரு. அப்ப நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க மேடம்? சர்ச்சுக்கு போகணும்னு பான் பண்ண மேடம், முடியல. அப்ப நான் வேணாம் இல்ல உனக்கு சர்ச்சுக்கு போறது பத்தில 14 வருஷமா இங்க வந்து இந்த பிரச்சனை போய் பேசாதீங்க. சொல்றேன் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு என்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணோட போனதுனாலதான் எனக்கு இதாயிடுச்சு. அதுவும் கேட்டான்னா சொல்லிட்டு 2 மாசம் அந்த பொண்ணு மாசமா 2 பேரும் பேசினீங்கன்னா இல்ல மேடம் 2 மாசம் மாசமா இருக்குது. அப்படி சொல்லி அந்த பொண்ணு விட்டு நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு அந்த பொண்ணு தான் நீ என்ன பண்ணுகிறே பண்ணக்கூடாதுன்னு வருவான். அப்ப நான் தாலி கட்டி வச்சுக்கிறேன் மாலதி, நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டாரு. இப்ப என்னம்மா உனக்கு பிரச்சனை? எனக்கு பிரச்சனை இல்ல மேடம். அவருதான் வந்து அடிக்கடிக்கு வந்து எனக்கு அவரோட போறேன். ஆனா ஊருக்கு போக மாட்டேன். ஊருக்கு தான் மேடம். எங்க போவ? ஊருக்கு எங்கேயாவது இங்கே எங்கன்னா தனியா வாடகை இருந்தா மேடம் நான் 2 கண்டிஷன் பாருங்க மேடம். பொண்டாட்டி பிள்ளை ஊர்ல இருந்தா மாட்டேன். நான் ஏற்கனவே முத வெளிநாட்டுக்கு போகும்போது விட்டுட்டு போனேன் மேடம். நான் அப்பயும் சொன்னேன், யார் பேச்சையும் கேட்காத, எங்க அப்பா அம்மாவோட விடு. ஒரு பாருங்க, இல்ல மேடம் அப்பா அம்மா இல்லாம அவங்க வளர்த்து விட்டுருக்காங்க. இல்ல மேடம் இங்க நான் எப்படி வந்தேன்? அப்படியெல்லாம் விட்டுட்டெல்லாம் வர முடியாது. அவங்களோட அவங்கள பார்க்க கூடாது, பிடிக்க கூடாது எல்லாம் சொல்ல முடியாது. நீங்க தாய் மாதிரி இருந்தவங்க பாத்துருக்காங்க, இவ்வளவு நாள் வளர்த்து விட்டுருக்காங்க. இப்ப எவ்வளவு நாள் அவங்களோட இருக்கமா? 3 மாசத்து குழந்தையில இருந்து இருக்கிறேன். எங்க அம்மா அப்பா முகமே எனக்கு தெரியாது மேடம். பண்ணி சொல்றேன் மேடம். ஒரு ஏங்க நியாயம் தானே அந்த பொண்ணு சொல்றது? அந்த அம்மா அவங்கள பேச கொடுப்பா. ஏங்க என்னம்மா தாய் மாதிரி இருந்து பாத்துருக்காங்க, அதை எப்படி விட்டுட்டு வருவாங்க? இவங்க கிட்ட தான் அந்த பொண்ணு கேட்டாங்க. எங்க மாமா வந்து இவங்க கிட்ட தான் கேட்டாங்க. நான் வந்து ஓடல, அவங்க கிட்ட ஓடி ஆளாக்கி கல்யாணம் கட்டி கல்யாணம் பண்ணி யார் மேடம் அந்த மாதிரி செய்வாங்க? இந்த காலத்துல யாராவது பெத்த பொண்ணையே தண்ணி தெளிச்சு விடுற காலத்துல இந்த காலத்துல யாரு வச்சு பாப்பாங்க சொல்லுங்க? என் 3 பிள்ளைகளுக்கும் அவங்க பாடு எடுத்தாங்க. என்ன பிரசவ பார்த்ததுல இருந்து அவங்க தான் ஒரு குழந்தைய பார்த்தாங்க. யார் கொஞ்சம் கேட்டு பேசுறீங்களா? அதுக்கு சொல்லு. மெட்ராஸ்ல இருந்தா இவங்க கைவசம் இருந்தா இவங்க தான் பார்க்க முடியும். ஒரு நாளாவது வந்து பாக்கணும் இல்ல மாமா. 5 வயசு ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் எங்களை கொஞ்சம் பேச விடுங்கம்மா. நீங்க பேச விடாதீங்க, நாங்க பேசுறது. நீ ஏமா முந்திக்கிட்டே பேசுற? நீ பேச விடுங்கம்மா. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதீங்கன்னா நான் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க பேசுறீங்க. பிரச்சனை பெருசாக்கி இப்ப நீ அவரோட போறியா இல்லையா?
போறேன் மேடம். நான் வாழ மாட்டேன்னு சொல்லல, நான் அவர்கிட்ட போக மாட்டேன்னு நான் சொல்லல. ஆனா ஊருக்கு மட்டும் நான் போக மாட்டேன். எனக்கு ஊருனாலே பயமா இருக்குது மேடம். நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்கம்மா, நீங்களும் வெளியே வெயிட் பண்ணுங்க. வேலைக்கு போயிருந்தேன் மேடம், ரோடு பெருக்கிற வேலைக்கு போயிருந்தேன். இவரு விட்டுட்டு போயிட்டாரு, நான் எப்படி சாப்பிடுறது? எங்க விட்டுட்டு போனாங்க? 3 நாள் அடிச்சாவா மேடம் இருப்பாங்க வீட்டுல, போலீஸ் வச்சு அடிச்சு? சொல்லுங்க மேடம். 3 நாள் நீ எப்படி வாய் கூசாம 3 நாள் தான். இன்னொரு பொண்ணோட போய் ரொம்ப வச்சுக்கும் போது மேடம், யோசிச்சிருக்கணும் மேடம் நான் நியாயம் பேசாதீங்க. நியாயம் பேசல மேடம், போயிட்டு வந்து முடிஞ்சிச்சுல மேடம். அப்ப இருக்கு மேடம், எனக்கு சர்ச்சைக்கு போனேன், அங்க போய் நைட்ல பண்ண, நான் அப்பயும் சொல்லிட்டு கிளம்புறேன். சர்ச்சைக்கு போற மாதிரி உங்க அடிமையா? எனக்கு அடிமை கிடையாது மேடம். விருப்பப்பட்ட இடத்துக்கு போவாங்க, மாஸ்க்கு போவாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, கோயிலுக்கு போவாங்க. நீங்க யாரும் நல்ல இடத்துக்கு போகணும் மேடம், நல்ல இடத்துக்கு. அவன் பிராடு பண்ணி பொழைச்சிட்டு இருக்கான், மக்களை ஏமாத்தி பொழைச்சிட்டு. அவன் சொல்றது நல்லதா? அதை வந்து சொல்லக்கூடாது, ஏன் சொல்லக்கூடாது? அவன் வீட்டுல அவன் எவ்வளவு கேம்னு எனக்கு தெரியும். உன போடி வான்னு போன்ல பேசிட்டு இருக்கான் மேடம். ஒரு நாள் மலேசியா வந்து அவங்க வந்து என்ன வாங்குற பாஷை அந்த மாதிரி என்ன பாச பேரு ஒரு ஊர்ல ஒரு மாதிரி பேச. கோயம்புத்தூர் மேடம் அவர் பாஷை. கோயம்புத்தூர்ல பிராடு கோயம்புத்தூர் எல்லாம் மரியாதையோட தான் பேசுவாங்க மேடம். ஒரு ஃபாதர் எப்படி மேடம் பேசினா? அவ சார் எப்படி நான் சொன்னேன், என்ன சார் சொல்லுங்க சார், மலேசியாவுக்கு போய் பேசுறேன் மேடம். அவ கொடுத்தா நம்பர் எவங்கண்ணா அப்படின்னு. அவ தான் மாலை தான் கொடுத்தா. சார் கொஞ்சம் மரியாதை பேசுங்க, என் ஒய்ஃபு சார். அவன் என்னையா பண்றது அப்படிங்கிற அந்த ஆளு. அப்படியெல்லாம் பேச மாட்டாரு. பேச மாட்டேன், வர சொல்லு அவனை. மேடம் நீங்க என் பொண்டாட்டி அவன் பாடிகாரன்னு பேசணும். சொல்லுங்க மேடம். ஒரு டீஷர்ட் தெரியாது, 100 பேரை வச்சு பொழைக்கிறானுங்க. ஒரு டீஷர்ட்டே தெரியாது அவனுக்குலாம். எதுக்கு போற நீ அந்த இடத்துக்கு? எனக்கு பிடிக்கல, போக வேண்டாம், வேற எங்க வேணாலும் போய்க்க, அவ்வளவுதான். இப்ப என்னமா வேணும் அவனுக்கு? மேடம் நான் ஊருக்கு போக மாட்டேன் மேடம். இங்கே எங்கேயாவது எங்க வீட்டுல கூட நான் அப்பத்துல இருந்து ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிறேன், உங்களுக்கு எங்க வீடு பிடிக்கலையா வேணாம், எங்க வீட்டுல இருக்க வேணாம், வேற எங்கேயாவது வீடு இருக்கும் அப்படிதான் நான் தனி சொன்னேன். ஒரு வீடு எடுத்து வச்சிருங்க. நான் இதுக்கு முன்னாடி அவன் சொல்றேன், எங்க வீட்டுல இருக்க வேணாம், ஊர்ல வீடு இருக்கு மேடம். ஊருக்கெல்லாம் நான் போக மாட்டேன் மேடம். ஊருக்கு நம்பி போய் உங்க அப்பா மட்டும் தான் வந்து இருக்கணும். இல்ல அவங்க இது கல்யாணம் முடிஞ்சு நாங்க இது 1 வருஷம் ஊர்ல போயிருந்தாங்க மேடம். அவங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க மேடம். இவங்க ஒரு கல்யாணம் வருஷம் அது பிடிக்காம தான் இருந்தேன் மேடம். ஏன் பிடிக்காம வெளிநாட்டுல இருந்து போன் பண்ணுவாரு, அவங்க அம்மா போன் மேடம். அப்பெல்லாம் போன் குறவு மேடம், அடுத்தவங்க வீட்டுல வாங்கி கொண்டு எவ்வளவு அழையா இருந்துச்சு. அடுத்தவங்க வீட்டுல வாங்கி கொண்டு கொடுப்பாங்க மேடம். அப்பெல்லாம் அப்ப போன் ஒரு வார்த்தை என்கிட்ட பேசல மேடம், பேச மாட்டாரு. ஒரு அவங்களும் கொடுக்க மாட்டாங்க. உங்க பொண்டாட்டி வைஃப் அவங்க என்ன சொல்றாங்க, பக்கத்து வீட்டு போனப்பா அவங்க கேட்பாங்கம்மா, எத்தனை நாளைக்கு ஒரு வார்த்தை பேச, எந்த உங்க பொண்டாட்டி இருக்குது பேசுப்பா அப்படின்னு கொடுக்கலாம்ல. இந்த உங்க வீட்டுக்காரர் பேசுறாரு கொடு அப்படி கொடுக்கலாம்ல, கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போய் தண்ணி தூக்கினாரு. என்னால இப்பெல்லாம் வீட்டுக்கு முன்னாடியே குழாய் இருக்கு மேடம். முன்னாடி இல்ல மேடம், முன்னாடி அப்ப வேணாம், அவங்க ஊரு மட்டும் எனக்கு வேணாம். ஊருக்கு வேணாம்னா நம்ம ஒரு வழி சொல்லுங்க, அவ்வளவுதான். நான் ஊருக்கு என்ன எந்த காரணத்தோட பொண்ணு இருக்கு மேடம். நான் எதுக்கு பயப்பட தெரியுமா மேடம்? என் பொண்ணு நம்பில உங்க வீட்டுல நம்பி விட்டுட்டு போக முடியாது மேடம். நான் இருக்கும்போதே உங்க மனைவி அந்த வீட்டுல தான் வளர்ந்துருக்காங்க. என்னோட தங்கச்சி பிரச்சனை நடக்கும்போது இவங்களோட நம்பிக்கையில எனக்கு போச்சு. சும்மா இருப்பா. தங்கச்சி லவ் பண்ணதுக்கு அவன் என்ன பண்ணுவான்? 17 வயசு எப்படி மேடம் லவ் பண்ணுவாங்க? 17 வயசு காரணம் ஒழுக்கமா இவங்க கூட்டிட்டு வந்தாங்க மேடம். கூட்டிட்டு வந்தாங்க ஒண்ணுமே தெரியாது கிராமத்துல. எங்க அம்மா வந்திருந்தாங்கன்னா அந்த ரெக்கார்டு எடுத்து வந்தாங்க, தெரிஞ்சிருக்கு மேடம் உண்மை எது பொய் என்னதுன்னு. ரெக்கார்டு எடுத்து வந்தா தெரிஞ்சிருக்கும். 17 வயசை கூட்டிட்டு போய் அவர் இருக்காரு இவர் இருக்காரு எங்களை மிரட்டி, அவங்க சும்மா வரல மேடம், சட்டப்படி போய் நடவடிக்கை எடுத்தாங்க. 17 வயசுக்குள்ள சட்டப்படி குற்றம் அப்படின்னு போலீஸ்காரங்களே பிரிச்சு விட்டாங்க. மறுபடியும் இவங்க போய் கூட்டிட்டு வந்தாங்க. நாங்க அப்ப யாரும் தடங்கல் பண்ணோம். நல்லா தானே இருக்கா, நல்லா இருந்துட்டு போறோம். நாங்க அதை பத்தி பேசல மேடம். இவங்க ஆகுனா ஒரு ராணி மரகம். என் தங்கச்சிக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. நானே சொல்ல செத்து போனதுக்கு அப்புறம் அதை பத்தி என்கிட்ட பேசாதுன்னு அப்படியே சொல்லிட்டேன். நீ எத்தனை வாட்டி போய் சொல்றீங்க, அது எல்லா உண்மையா நீ சொல்லிருச்சு. எல்லா காரணமும் நீ தான் சொல்லி அதை பத்தி நான் பேச எதுக்கு அசிங்கமா வேணாம் மேடம். ஏற்கனவே சொல்லு, டிவில சொல்லு, சொல்லு. அங்க மனப்பாத்துல இருக்க சொந்த பந்தம் நல்லா மணக்கும் சொல்லு. சொல்லு. நீங்க அப்ப சொல்றீங்க ஏன் தப்பா? நீதான் காரணமே. நீ தான். அதை பத்தி நான் பேச வரல, எல்லாமே எனக்கு தெரியும். அதை பத்தி கவலை கிடையாது. அதை பத்தி என் தங்கச்சி பத்தி பாருங்க. மனைவியோட சந்தோஷமா வாழணும்னா அவளுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கணும். சுயமரியாதை இருக்கு. அவங்க அடிமையெல்லாம் கிடையாது. அவளுக்கு அவளோட விருப்பத்தை கேட்டு 2 பேருமே ஒரு அக்ரிமெண்ட்க்கு வாங்க. அதை விட்டுட்டு நான் சொல்லுவேன் சர்ச்சுக்கு போக கூடாது, மாஸ்க்கு போக கூடாது, கோயிலுக்கு போக கூடாது, இந்த மாதிரி எல்லாம் நீங்க அதிகாரம் எல்லாம் பண்ண முடியாது. சரி மேடம், என்ன பண்ணுங்க? அவ விருப்பம் கேளுங்க. 2 பேரும் ஒரு இதுக்கு வாங்க. இல்ல மேடம், சர்ச்சுக்கு போறேன்னா போட்டு மேடம். நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன் மேடம். அப்ப நீங்க போகாதீங்க. நான் 10 நாள் ஃபாரின் போறேன் மேடம். போங்க. அவங்க எங்கன்னா அவங்க வீட்லயே இருந்துட்டு போட்டு மேடம். மாசம் காசு கொடுத்துறேன் மேடம். ஊருக்கு வரட்டும். அவங்க வீட்டுல பசங்க வேண்டாமா? பசங்க இருந்து படிக்கட்டும் மேடம். நான் 10 நாள் கிளம்புறேன் மேடம். தனியாலாம் கொஞ்சம் வைக்க முடியாது மேடம். இங்கே அப்புறம் கூட்டிட்டு வந்துடுவாங்க மேடம். ஏற்கனவே அப்படிதான் நான் முத வெளிநாட்டுக்கு போகும்போது இருந்தாங்க மேடம். ஒரு 10 நாள்ல போய் சண்டை போட்டு வீட்டை காலி. என்னமா வேணும்? அவரோட போகணுமா இல்ல பசங்க உங்க வீட்டுல இருக்கணுமா? நான் ஊருக்கு மட்டும் போக மாட்டேன் மேடம். அவங்க வீட்டுல ஒன்றும் பாதுகாப்பு இருக்காது. 5 மணிக்கு எந்திரிச்சு இங்க போயிட்டு இருப்பாங்க மேடம். சர்ச்சுக்கு போறது 5 மணிக்கு நான் வேற எங்கேயாவது போறேன் மேடம். பேசாம விலை கொடுத்து ஏதாவது
ஆடு மாடு கோழியை வாங்கி கல்யாணம் பண்ணிக்கிறது பண்ணி தானே? அது மாதிரி எதுக்கு பண்ணாம பொண்ணை கல்யாணம் விட்டுட்டாங்க. பண்றீங்க? நீங்க வேற சும்மா அதிகாரம் பண்ணிட்டு அதிகாரம் இல்லை மேடம். அடிமத்தனம் பேசுறது. அடிமைத்தனம் நாங்க யார்ட்டையும் பேச கிடையாது மேடம். உண்மை எதுக்குமா லவ் பண்றீங்க? தெரியாது மேடம், தெரியாம நான் ரொம்ப விரும்பி தான் மேடம் கட்டினேன். ஆனா இவரு ஆரம்பத்துல இப்படியே இவங்களை பண்ணிட்டு பார்த்து இருப்பாங்க, நான் ஏமாந்து. ஏமாந்து தான் கட்டினேன். சரி ஒண்ணு நீ ஏமாந்து கட்டணும் இப்ப தெரியாது, அப்ப தெரிஞ்சிருக்கணும். 1600 ரூபாய் வாரம் சம்பளம் வரும். பிள்ளைங்களை படிக்க Right. வைக்கிறது வந்து கடமை. கடமை படிக்க தான். தான் வைக்கணும். என்னுடைய சம்பளத்துக்கு என்னுடைய தகுதி அது ரொம்ப கடமை. எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன். எல்லாரும் தான் கஷ்டப்பட்டு எவன் படிக்க வைக்கிறாங்க. கஷ்டப்பட்டு பார்த்துதானே, பக்கத்து வீட்டுலாம் பார்த்துதானே. பக்கத்து வீட்டு கதையில எதுக்கு அவங்க திறமைக்கு அவங்க படிக்க வைக்கிறாங்க. அப்ப நீங்க நீ ஏன் கேட்கிற போய் சம்பளம் அந்த கொத்தனார் சம்பளம் ஸ்கூல்ல 650 தான் ரூபாய். சேர்த்து ஆகணும்னு எத்தனை போய் சேர்த்துட்டாப்ல. அம்மா சேர்த்துட்டு நான் அப்பயே சொன்னேன், உங்க அம்மா வீட்டுல உங்க அப்பா வீட்டுலயா கொடுக்க சரி போறாங்க, சொல்லி நான் முடிவு தானே சொன்னா கொடுக்க போறேன் பழசெல்லாம் பேச அப்படின்னு மேடம். சொல்றாப்ல. 10 நாளா கிளம்புறேன் மேடம். இவங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மேடம். இதுக்கு முன்னாடி 5 வருஷம் போயிட்டு நல்லா பெரிய வீடு கட்டியாச்சு. மறுபடியும் சரி, 5 எனக்கு வருஷம் கடமைகள் போயிட்டு இருந்துச்சு, அதை நிறைய செய்யுங்க வீடு மேடம். கட்டியாச்சு. மேடம் நான் வந்து மறுபடியும் 3வது வாட்டி போறாப்ல. மேடம் எங்க அண்ணன் முன்னாடி நான் கல்யாணம் பண்ணிட்டேன் மேடம். எங்க வீடெல்லாம் கட்டலையா? ஒரு குண்டு மணி கூட இல்ல மேடம்ன்ற என் பொண்ணு பெரிய பொண்ணா இருக்குது. ஒரு குண்டு மணி இல்ல, கேட்டு பாருங்க. ஆமா அவர்கிட்ட. எடுத்துட்டு அங்க கொடுத்துட்டு அப்புறம் எங்கிட்ட குண்டு எங்க பண்ணி எத்தனை போய் கொடுக்குறாங்க? மேடம். ஒரு மாமியார் வீட்டுல சொல்றீங்க மேடம், ஒன்னா இருக்கிறாங்க, எதுக்கு மேடம் வாடகை கேட்கணும்? இதுக்கு முன்னாடி இருக்கும்போது கொடுத்தாரு 5000 ரூபாய். 2 மாசத்துக்கு ஒரு தடவை 5000 தவிர வேற காசே வராது. அதுலயே நான் ஃபீஸ் கட்டிக்கணும், அதுலயே சாப்பிட்டுக்கணும். மேடம் அப்பா வந்து அதுலயே சும்மா இது local school ல பண்ணிக்கணும். போய் வெளிநாட்டுல வந்ததா மேடம் நான் வேற எதுல சேர்த்தேன். அப்போ வந்து நான் டிராவலிங் மிஸ்ஸில் கூட்டிட்டு போய் ஏமாத்திட்டாங்க மேடம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போன உடனே ஒரு ஆப்ரேஷன் மேடம். இங்க இருந்து போறாங்கல்லம்மா, வெளிநாட்டுக்கு போறோம். நீங்க சொல்றீங்களே வீடு கூட கட்டலன்னு. வெளிநாட்டுல போய் அங்க போய் கரெக்டா எல்லாம் இருந்தாதான் நல்லது. எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? கேட்டு பாரு அவர்கிட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. அது சொல்ல நம்ப மாட்டாங்க மேடம். போய் எனக்கு 3 மாசத்துல ஒரு ஆப்ரேஷன் மேடம். அங்க இருக்கிறவங்க தான் எனக்கு காசே கொடுத்தாங்க. மறுபடியும் அங்கே ஆப்ரேஷன் பண்ணி கொடுத்தாங்க மேடம். எல்லாம் அங்கே இருக்க ஷேர் பண்ணி தான் மேடம் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தேன் மேடம். அப்போ குழந்தைங்கலாம் படிக்கல, சின்னது. இவங்க தனியாக அப்பயே சொன்னேன். சரி, உங்க பேர் என்னது? ஜோதி முருகன் மேடம். ஜோதி. நான் சொன்ன கேட்பீங்களா தம்பி? சொல்லுங்க மேடம். நல்ல பொண்ணு மனைவி உங்களுக்கு. நல்ல பையன். நீங்க உங்க மனைவி மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. கரெக்டா காசு கொடுக்குறேன்னு சொல்றீங்க. எதுக்கு இந்த வம்பு? அவளை ஃப்ரீயா விடுங்களேன், அவ சந்தோஷமா இருக்கட்டுமே. நீங்க தான் விட்டுட்டு போறீங்க. அவளுக்கு பிடிக்கிறது இடத்துல இருக்கட்டுமே. மாமியாருக்கும் மருமகளுக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். அது ஊரு பக்கத்துல எல்லாம் இத பாருங்க, அவ இங்க சௌகரியமா இருந்து பழகிட்டா. ஊர்ல போயிட்டு கொண்டு விடுறதெல்லாம் அது எனக்கு சரியா படல. ஏன்னா குழந்தைங்களும் இங்க பழகிருப்பாங்க. அங்க கொண்டு போய் எது சொல்லறதுக்கு அவங்க வீட்டுல அவ இருக்கட்டும். சும்மா அவளுக்கு கண்டிஷன் போடாதீங்க. 10 நாள்ல வெளியூர் போறீங்க மனைவியோட. நான் சொல்றது கேளு தம்பி. உங்க தங்கச்சியோட விஷயம் அது வேற, அது இதோட மிக்ஸ் பண்ணாதீங்க. சும்மா தப்பான விஷயங்கள் கூட்டி கொடுத்த இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. ரொம்ப தப்பான விஷயம். 17 வயசு 17 வயசு சொல்றீங்க. 14 வயசுல லவ் பண்ணி தொலைக்கிறதுங்க. இங்க வந்து உட்கார்றதுங்க. அது என்ன 17 வயசுக்கு ஒண்ணும் தெரியாதா? என்னங்க சொல்றீங்க? அப்படி எல்லாம் எந்த நீங்க என்ன ஒரு 50 கோடி சொத்து வச்சிருக்கிறத அவன் வாங்கின்னு போறதுக்காக தூண்டி இருக்காங்களா? நிறைய இருக்கு மேடம், பேசுங்க. பிடிக்காத பையனுக்கும் பிடிக்காத பொண்ணுக்கும் எவ்வளவு தூண்டினாலும் காதல் வராது. அவங்க காதலிச்சுட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க, சௌக்கியமா இருக்காங்க, விடுங்க. உங்க லைஃபுக்கு எடுத்துக்காதீங்க. இருக்கிறது ஒரு வாழ்க்கை, நல்லா வாழலாம்ல. இதுக்கு இப்படி அவ யார உங்களுக்கு பார்த்து அவளை அடிமையா தெரியறதா? என்னைக்கும் அடிமையா சொல்லுங்க. அப்புறம் நீங்க ஆம்பளை அவ பொம்பளைன்னா உங்களுக்கு காலடியில கிடக்கணுமா? அது மாதிரி கேட்டீங்க. அவங்க தான் மேடம் பேசுவாங்க. பாசம் இருக்கு, குடும்பம் வேணும்னு இருக்கு. நான் பேசவே மாட்டேன் மேடம். தம்பி பொதுவா தான் சொல்றேன், உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். நான் எதுவுமே கேட்க மாட்டேன் மேடம், கேளுங்க அவர்கிட்டயே. இங்க பாருங்க, பாசமா இருங்க, சந்தோஷமா இருங்க, நல்லா போய் சம்பாதிச்சுட்டு வாங்க, பசங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வாங்க. மனைவிட்ட பாசமா 2 வார்த்தை பேசுங்க. எவ்வளவு நாளாச்சு நீங்க 2 பேரும் நல்லா பேசி? பக்கத்துல வந்து உட்காருமா. வா. அவர் கரெக்டா அந்த பொண்ணை விட்டுட்டாரா என்ன மேடம்? அங்க வந்து உட்காரு, பக்கத்துல வந்து உட்காரு. இது தெரியணும் மேடம். எல்லாம் பொண்ணுகள்லாம் கிடையாது தம்பி, பொண்ணெல்லாம் இல்ல. உங்ககிட்ட கேள்வி கேட்டுட்டு வா. இருந்தா ஒரு தூரம் வந்து நாக்க பிடிங்கிற மாதிரி கேள்வி கேட்பா மேடம். இருந்தா ஒரு தூரம் வர மாட்டேங்கல்ல. அவளுக்கு அந்த நம்பிக்கையை கொடுங்க. ஏற்கனவே விழுந்து லவ் பண்ணி தானே கல்யாணம் காலையிலே விழுந்துட்டேன் மேடம். நீங்க எவ்வளவு நல்ல ஜோடி தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா அது? காலையிலே விழுந்து அவங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கா தெரியுமா உங்க மேல? மேடம் அவங்க என்ன உங்களுக்கு ப்ராப்ளம்? நல்லா வாழ பாருங்க, குடும்பமா நல்லா வாழ பாருங்க.
கூட்டிட்டு போங்க அவளை வீட்டுக்கு 10 நாள் சந்தோஷமா இருந்துட்டு. இல்லை அவங்க வீட்டுக்கு போக முடியாது மேடம். அப்ப எங்க போறீங்க? வேணா ஊருக்கு வர சொல்லுங்க மேடம். 10 நாள் இருந்து திருப்பி வரேன். ஊருக்கு போயிட்டு வாமா. நான் எழுதி தரேன் மேடம். நான் வேணாம் எழுதி தரேன் மேடம், அந்த மேடம். ஊர்ல வந்து போட்டு இந்த மாதிரி என்ன இதெல்லாம் அடிச்சு சொன்னாலும் சொன்னாலும் எனக்கு எனக்கு பிரச்சனை இதெல்லாம் இருக்கு தப்பு, மேடம். இதெல்லாம் தப்பு. மேடம் திருச்சி அதுக்கு நான் அவங்க டிராவல்ஸ். அப்பாவை எல்லாம் போய் பார்க்க மாட்டேன் எல்லாம் எங்க அப்பா சொல்லக்கூடாது. நேத்து வந்தாரு விழுந்துட்டாரு மேடம். பசங்களுக்கு கோயிலுக்கு leave தானே? போகக்கூடாது மேடம். ஒரு வாரம் போயிட்டு வா. இல்ல மேடம், நான் வேலைக்கு இப்பதான் போயிருக்கிறேன். வேலை எனக்கு முக்கியம் இல்லை மேடம். நான் இது வரைக்கும் 14 வருஷம் லீவு வேலைக்கு தானேமா, போயிட்டு வா. ஒரு வாரம் போயிட்டு வா. மேடம் நைட்டு கிளம்பி வந்தாங்க விழுந்துட்டாங்க மேடம். நான் போய் பார்க்க போகணுமா போக சரி போய் பார்த்துட்டு வா போ. எங்க பெரியப்பா நைட்டு வர அதெல்லாம் மாட்டேன். மறந்துடுமா. உன் வீட்டுல உன்னோட அப்பா அம்மா மாதிரி தானே, உனக்கு விட முடியாதா அவங்கள? அவர் எப்படி விடுவாரு? நான் அவங்கள யாரும் எனக்கு பார்க்க அவங்கள விட நான் அவங்க மேல வேற- ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன் மேடம். எனக்கு நானு கோவம் வர மாலதி சொல்லிட்டேன். இல்ல. மறுபடியும் பழைய விஷயத்தை பேசினேன் நான். குடும்பம்னா அப்படி இப்படி எல்லாம் இருக்கும். மாமியார் ரொம்ப மாமனார் அனுபவிச்சுட்டேன் மேடம். அது எல்லா பெண்கள் வாழ்க்கையிலும் இருக்குமா அது. மாமியார் கொடுமை, நாத்தனார் கொடுமை, அதெல்லாம் மறந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதெல்லாம் விட்டுறணும். இப்போ ஒரு 10 நாள் ஒரு பசங்களை கூட்டிட்டு சும்மா போய் எல்லாரையும் மாமியார் மாமனார் எல்லாம் பார்த்துட்டு வா. யாரும் ஒன்னு எதுவும் பண்ண மாட்டாங்க. இத்தனை பேர் இருக்கோம்ல நாங்க. அப்படியே உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா என்ன கூப்பிடு, வந்துடுவோம் எனக்கு எல்லாரும். பயமா இருக்குது மேடம். என்ன இது பாரு, உனக்கு என்ன போலீஸ்க்கு பாதுகாப்பு கொடுக்கலாமா? நீங்க 4 போலீஸ் அனுப்பலாமா கூட? அப்படி இல்ல மேடம். அப்புறம் நான் அப்படிதான் போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்து தான் போனேன். 3 நாளுக்கு ஒரு 3ஆவது நாளே அடிச்சுதான் என்ன அது மாதிரி பண்ணாரு. அடிப்பீங்களா? மன்னிக்கிறேன். அடிச்சு இந்த அவங்க வாய் காலுக்கு 2 யாராவது உங்களை அடிச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது மேடம், அது கோயில்ல பாருங்க, அடிக்க போலீஸ் முடியுமா? மேடம் கை பிடிச்சா மேடம் இழுத்த. நீ ஏன் போய் சொல்ற? 20 என் பேர் காலுக்கு இருக்காங்க சமம். மேடம். கால் மண்ணாளி போட எங்க அம்மா பார்த்து 20 பேர் சொன்னாங்க. இருப்பாங்க அந்த கோயில்ல. அந்த ஏன் அந்த போய் இடத்துல இதெல்லாம் தேவையா பெரட்டி அப்படின்னு அடிக்கிறாங்க. சொன்னாங்க. பெரட்டி பெரட்டலாம் அவங்க போய் அம்மா மேடம். உட்காந்துக்கிறாங்க, வந்து இதான் மேடம் தூக்கி பிடிச்சிருக்கு அந்த மடக்க மலையில மேடம். நான் எப்படி போவேன்? இத பாரு நீ விட்டு கொடுக்கணுமா கொஞ்சம் மாலத்தி. எவ்வளவோ விட்டு கொடுத்துட்டு மேடம். இப்ப நான் சொல்றேன் கேளு. சரி. ஒரு ரவுண்டு போயிட்டு வா. பாருங்க, சும்மா அவளை அதிகாரம் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன் நம்ம- இத பாருங்க, நீங்க குடுக்கறது நம்பிக்கை தான். அவள்கிட்ட பாசமா இருங்க. உங்க பசங்க 3 பேர் இருக்காங்க. உங்களுக்கு ஒரு கடமை இருக்கு. பசங்களுக்கு நல்லபடியா அவங்க இப்ப நல்லா சந்தோஷமா இருந்தாதான் நாளைக்கு பெருசாகும் போது அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அவங்களும் நல்ல மனநிலையோட இருப்பாங்க. இல்லைன்னா இப்படியே பிச்சு பிடுங்கிட்டு இருந்தா என்ன நிம்மதி இருக்கும் அதுங்களுக்கு? நீங்க சம்பாதிச்சு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, சம்பாதிச்சு சொத்து சேர்க்கலனாலும் பரவாயில்ல, அதுதான் மேடம் நிம்மதியா நானும் பசங்களை கேக்குறேன். வளர்க்கணும். அதுங்களுக்கு வீட்டுல கொஞ்சம் நிம்மதி இருக்கணும். கேளுங்க மேடம். இந்த அவங்கள கேட்டு பாருங்க மேடம். என்ன கேக்குறதுக்கு? அதான் எல்லாம் கேட்டாச்சு. பார்த்தாலே தெரியுது. என்ன கேக்குறது? சரி, 2 பேரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து சந்தோஷமா ஊருக்கு அனுப்பிச்சு வை. கிளம்புங்க, டக்குன்னு கிளம்புங்க. இன்னைக்கு கண்டிப்பா போகணும் மேடம். அவருக்கு ரொம்ப சரி, நீங்க கூட்டிட்டு போங்க. பாசமா கூட்டிட்டு போங்க. சும்மா அவளை மிரட்டிட்டு இருக்காதீங்க. பெரியப்பா வராரு மேடம் கூட. சரி, போயிட்டு வா. போயிட்டு வாங்க. இப்படி 2 பேர் எப்படி ஒன்னா வாழறது? 2 பேர் 2 எக்ஸ்ட்ரீமா இருக்காங்க. இவர் இப்படி இழுக்கிறாரு, அவ அப்படி இழுக்கிறா. அந்த பொண்ணை 2 பேருக்கு இடையில மாட்டிக்கிறா. அவளுக்கு எப்படி மனசு வரும்? அவ்வளவு தூரம் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க. அம்மா அப்பா இல்லாத பொண்ணு, அவங்க எல்லாம் செய்யறாங்க. அவங்கள கரைச்சு கொட்டுறாரு இவரு. என்ன பண்ணுவான் அந்த பொண்ணு? நல்ல புத்தி சொல்லியிருக்கோம், நல்லா இருப்பாங்கன்னு நம்புறோம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.